ஹலோ மக்களே! சின்ன மருமகள் அடுத்து நடக்க போதுன்றத இன்னொரு வீடியோல ஒரு குட்டி பிரமாவா பார்க்கலாம் வாங்க. தமிழ் செல்வி ஊருக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு என்னுடைய குழந்தை எனக்கு வந்துடணுன்ற மாரி சொல்றாங்க. சேது எனக்கு வேணும் என் குழந்தைன்ற மாரி சொல்லுவாங்க. திடீர்னு என் குழந்தை மேல இவருக்கு அக்கறை. பிரசவம் ஆனப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் இவரும் இருந்தாங்க. அப்ப இவங்களுடைய பாட்டி இருக்காங்க இல்லையா, ஒரு குழந்தைய எடுத்துட்டு போய் வளர்த்துக்க சொல்லிக் குடுத்தாங்க. ஆனா அப்பல்லாம் வேணான்னு சொல்லிட்டு, திடீர்னு குழந்தை மேல இவங்களுக்கு அக்கறை வந்துட்டு இருக்கு. இவங்களெல்லாம் நம்பி என்னுடைய குழந்தைய குடுக்க முடியாதுன்ற மாரி சொல்றாங்க. ஏம்மா சட்டப்படி ஒரு குழந்தை அம்மா, அப்பா கிட்ட தனித்தனியா இருக்கணுமேம்மா அப்படின்றாங்க. அதெல்லாம் முடியவே முடியாதுன்ற மாரி சொல்லுவாங்க. சேது வந்து அந்த பெண் குழந்தைய பார்த்து ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா என்னதான் முடிவெடுக்கலான்னு இருக்கம்மா, எனக்கு என் குழந்தை வேணுன்ற மாரி சொல்லுவாங்க. சேதுவும் இருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, 2 குழந்தையுமே வந்து தமிழ் செல்வி பார்த்துக்கிற மாதிரி வந்து சீட்டு குழந்தை இருக்கும். அத பார்த்துட்டு சேது ஷாக் ஆகுறாங்க. இல்ல என் குழந்தைய குடுக்க முடியாது. இவங்க ஏதோ வந்து தில்லுமுல்லு வேலை பண்ணிட்டு இருக்கா இவன்றாங்க. இங்க வந்து தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கா. எனக்கு என் ஆண் குழந்தை வேணுன்ற மாரி சொல்றாங்க. இல்லன்னா பெண் குழந்தைய மாத்தி தர சொல்லுங்கன்றாங்க. எனக்கு என் 2 குழந்தையும் வேணும்னு நான் கேட்டேன்னு தமிழ் செல்வி சொல்றாங்க. இனிமேலும் என் குழந்தைய வந்து இவங்கள நம்பி நான் ஒப்படைக்க முடியாதுன்றாங்க. என் குழந்தைய நீ எப்படி பார்த்துக்கணும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி ஊருக்காரங்க முன்னாடி சொல்லிட்டு 2 குழந்தையும் தூக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. சேதுவுடைய குடும்பம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. குழந்தைய பார்த்து பார்த்து அவ்ளோ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க சேது. எவ்வளவு மலரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மலர் கருப்பு என்னுடைய குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். நீங்க யாரும் பார்த்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறாங்க. ஐஸ்வர்யாவுக்கும் ஈஸ்வரிக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அடுத்து சேது தன் குழந்தைய எப்படி பார்க்க போறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.